ஹாய்டா. ஆம், 2, 3 நாள் ஆச்சுல்ல இது போட்டு. சீக்கு இது ஒன் சான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன்ல. இதுக்கப்புறம் புதுசாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்பப்பா இப்படா அதை முடிப்போம் அப்படி ஆயிடுச்சு. அதை நான் ஒன் ஷாட்டாக தான் எழுதி வச்சேன். இந்த அளவுக்கு இழுத்துட்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போதும் எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எதுவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட்லேயே இருக்கேன். நிறைய ஸ்டோரி இருக்கு என்கிட்ட. போகிற டைமு தான் இல்லை. சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். பாடிகார்ட் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. இதில் 2 வீடியோ தான் எனக்கு தெரியல. யாருமே ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்போ யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. அந்த வீடியோவை நான் அப்படி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் இது போடுங்க இது போடுங்க இது போடுங்கன்னு அதையே கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு இது மட்டுமே எனக்கு புரியல. மாஃபியா வித் ஸ்பைன்னு நினைக்கிறேன். போடும்போது அந்த அளவுக்கு வியூஸும் போகல, லைக்கும் போகல. பட் இப்போ வரைக்குமே அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்கும் போதெல்லாம் எனக்கு இதை தான் சொல்லணும்னு தோணுது. பட் உங்கள்கிட்ட இதை நான் சொன்னதே கிடையாது. நான் ஒரு வீடியோ போட்டுன்னா அந்த டைம் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. ரெட் லாஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு 29 லைக் தான் வந்ததா. 6th பார்ட்டோ 7th பார்ட்டோ என்னமோ 5th நினைக்கிறேன். தெரியல, நான் எத்தனை முடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு லைக் பெருசாக வரல. அதனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஸ்டோரியில் இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரியை நான் மறந்துட்டேன். இப்போ எழுதி வச்சதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியல. ஒரு சில வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இதுவாக கூட இருக்கும். ரெட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கேன். வாட்டர் மூனா இது உங்கள் ஐடி நேம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் தான் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காகவே நான் கண்டிப்பாக ரெட் போடுவேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நைட்டு நீங்கள் வீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. மார்னிங் தான் அவ்வளோ சொல்லி அனுப்புங்க. நைட்டு சீக்கிரமாக வரணும்னு டைமை பார்த்துட்டு 12 மணிக்கு மேலே ஆகுது. இன்னுமே வரல. நீங்கள் ரூமுக்குள்ளே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கேன். பன்னி உங்கள் கூட தான் இருக்கான். லைட்டாக பன்னிக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. உங்கள் மொபைல் எடுத்து வீக்கு கால் பண்ணுறேங்க. காலே எடுக்கல. பன்னிக்கிட்ட போயிட்டு அவனை டச் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்றாக்காத மருந்து குடிச்சிருக்காது, உங்கள் மனைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்ருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. லாஸ்ட் டைம் சேக்கி பன்னி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பன்னிக்கு கொடுத்துருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ரூமுக்குள்ளேயே நடந்து வந்துட்டுருக்கீங்க. வந்த பாதே இல்லை. கார் சவுண்டு. பால்கனியில் போயிட்டு நின்று பார்த்துட்ருக்க. கார் உள்ளே வருது. ஓகே, வந்துட்டாரு போல. டைம் ஆச்சு அப்படின்னு டைம் பார்க்க 1 மணிக்கு மேலே ஆகுது. மார்னிங் அவ்வளோ சொல்லியும் நைட்டு லேட்டாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். இறங்க முடியாமல் இறங்குறான். என்னாச்சு மாமா, ஸ்லிப் ஆகுதா? பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. நடந்து வர்றது ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டு விழுற மாதிரி போயிருப்பான். அதை பார்த்து உடனே நீங்கள் தடிக்க விழுறான் போல தெரியாம. அப்படி திங்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்க. மாமா குடிச்சிருக்கா? ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இந்த டைம் கீழே இருந்தா அங்கிள் வயன் சவுண்டு கொடுக்க. மாமாவை பொறுத்த வரைக்கும் மாமா நல்ல பையன், எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டாரு. இப்போ மட்டும் பெரிய மாமா பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் வருது. கிடக்கடன்னு கீழே வரீங்க. என்னது, எதுக்கு, ஏன் இப்படி ஓடி வர? இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. என்னாச்சா? ரூமில் தண்ணி வச்சிருந்தியா? தீர்ந்து போயிடுச்சு. அதான். அப்படியா? ஒரு நிமிஷம் நானே கொண்டு வரேன். நீங்கள் ரூமுக்கு போங்கல. வயன் ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? இல்லை, நைட்டு தூங்கும்போது இறந்துக்கிட்டீங்களா? அதான். எனக்கு ஒன்றும் இல்லை. தண்ணி கொடுத்தோன்னா நான் ரூமுக்கு போயிடுவேன். தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள நடந்து வரான். போச்சு, இந்த பெரிய மாமா மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் போச்சு. பார்த்து கடகடன்னு வியோட அப்பா கிட்ட வரீங்க. என்னம்மா
இங்கேயே அது வரைக்கும் நின்றுட்டு இருப்பீங்களா? உள்ள வாங்க. இல்லை வயன், நீ கொடுத்துட்டு நானே ரூமுக்கு கொண்டு வரேன் வாங்க. அவர் கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டு வரத்துக்கும் வெளில இருந்து மெயின் டோருக்குள்ள கால் எடுத்து வச்சு உள்ள வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அவரை உள்ள போட்டு வந்து பெட்ல உட்கார வச்சுட்டு இங்க இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல தண்ணி கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் பதட்டப்படாத, பொறுமையவே கொண்டு வா. சரி அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு வெளில வரீங்க. நீ ஒரு மாதிரி ஆடிட்டு எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம ஸ்ட்ரெயிட்டா அவன் கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்கான். மாமா 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே பின்னாடி போறீங்க. உங்க வாய்ஸ் கேட்டு உடனே திரும்பி உங்களை பாக்குறான். அங்க ரொம்ப நம்ம ரொம்ப மேல இருக்கு. உங்களை ஹக் பண்ண வரான். என்ன பண்றீங்க நீங்க? அவன் கையை பிடிச்சுக்கிறீங்க. எங்க வா எங்க வா எங்க வா. உங்களை இழுத்துக்கிறான். இன்னும் அம்மா இதெல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போகலாமா? அவனை கூப்பிட்டு ரூமுக்கு போறீங்க. ஒரு மாதிரி புலம்பிட்டே வரான். பொண்டாடி என்னடி, நானே நடந்து வருவேன், ரொம்ப நல்லா நடந்து வரேன், கீழே விழுந்து வர்றதுக்கு அமைதியாவா காட்டாத. கீழெல்லாம் விழ மாட்டேன்டி, என்னோட நான் பெரிய பையன், சும்மா வாமாம்மா. அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள விட்டு இங்க இரு நான் வரேன் அப்படின்னு ரூம்ல இருந்து வெளில வரீங்க. எங்கடி போற? ரூம்ல இருந்து வெளில வரான். நீங்க கருக்கருன்னு கிச்சனுக்கு வந்து தண்ணி எடுத்து வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிட்டு இருக்க. ஸ்டெப்ஸ்ல வந்து இறக்க முடியாம தள்ளாடிட்டு நடந்து வரான். நீங்க வாட்டர் பாட்டில க்ளோஸ் பண்ணி எழுதுற போற அப்படிங்கிற மாதிரி குடு குடுன்னு ஓடி வந்து பிடிக்கிறீங்க. எங்கடி போத? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? என்ன உனக்கு பிடிக்கலையா? அம்மா இங்க வா. காலை கீழே உட்காந்து விழுந்துட்டு போற. கெடுக்கிறன்னு வந்து அவனை பிடிச்சிக்கிட்டீங்க. டோட்டலா அவன் உங்க மேலதான் இருக்கான், ஃபுல் வெயிட்டும் போட்டு. உங்களால அவனை பேலன்ஸ் பண்ணி பிடிக்கவே முடியல. ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சிட்டு இருக்க. அவங்க இப்போடு சேர்த்து அவனை இழுத்து டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டான். ரூம்ல தானே இருக்க சொன்னேன், எதுக்கு வெளில வந்த? அவன் கூட இருக்கதா என்னையாண்டி விட்டு போன? தண்ணி கொடுக்கணும் அம்மா, உங்க அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் கையெடு அப்படின்னு அவன் கையெல்லாம் எடுத்து விட. ஏண்டி எல்லாரும் உனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுறாங்க, நான் உனக்கு அப்படி தெரியலையா? சும்மா கொஞ்ச நேரம் இங்கே நின்று எங்க போகாத அப்படியே சொல்லிட்டு நீங்க நான் அங்கே நிக்க வச்சுட்டு தண்ணி மாமா தூங்குங்க, வெளில வராதிங்க. உங்க பேரு சொல்லி கத்துறான். குட் நைட் மாமா, நல்லா தூங்குங்க. வயன் இது தேன் வாய்ஸ் தானே? ஆமா நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அவன் அப்படி கத்துறான்? இல்ல நான் சொல்லாம வெளியே வந்துட்டான்ல. சரி சரி, அவன் வாய்ஸ் நீங்க தூங்குங்க, மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு ரூம்குள்ள இருந்து வெளில வந்து டோர் லாக் பண்ணிட்டு விய பார்க்க. எங்க அடியே போன? எங்க வா. ஏன் மாமா அப்படி பண்ணிட்டு வா அப்படின்னு விய கையில பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்க. வா, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன? நான் உனக்கு இம்பார்ட்டனா இல்லையாடி? என்ன பேசுற? நீயும் எனக்கு இம்பார்ட்டன் தான். மை பிளேஸ் இதை நீயும் எனக்கு வானாண்டே. எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, இப்படி எல்லாமே உனக்கு தெரியுதப்போ ஏண்டி நான் ஃபீல் பண்ணுறது உனக்கு புரியலையா? கால் எடுத்து வை மாமா. ஸ்டெப்ஸ்ல எப்படி அவனை கூப்பிட்டு போக முடியும்? ஸ்டெப்ஸ்ல அவனை இழுத்துட்டு வர முடியல. அவன் ஃபீலிங்காக பேசுகிறான். உங்களுக்கு அது இப்போ பெருசாக தெரியல, பிகாஸ் அங்கிள் பார்த்துருவாரு. அதுக்குள்ளே இவனை எங்காவது மேலே கூட்டு போயிடணும். அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கு. உன்னதான் நிறைய கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுவா? மாமா இங்க பாரு, பெரிய மாமா வந்து பார்த்துட்டாங்க, எல்லாமே போச்சு, உனக்கு மேலே வா. இப்போ கூட நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையாடி? என்ன பேசுற நீ? மேலே போலாம் கூட்டு வர. அந்த ஸ்டெப்ஸ் வாழ்கிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதை பார்த்துட்டே நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, என் அப்பா பார்த்துட்டு போறான்னு கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டே அவன் அதை விட்டு தள்ளி வந்து அந்த பெயிண்டிங் கிட்ட வரா. என்ன பண்ற மாமா? கீழே விழ போறேன், ஃபர்ஸ்ட் கத்தாத, கேட்க போது நீங்க பேசிட்டு இருக்க. அவன் அந்த பெயிண்டிங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அது உருண்டு விழுது ஸ்டெப்ஸ்ல இருந்து டம்மு டம்மு டம்முன்னு. எல்லாருமே தூங்குறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ யாருக்குமே கேட்கல. அங்கிள் அங்கதான் இருக்காரு இல்லையா, முடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு கேட்குது, சின்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. ஜமான் குடிச்சிட்டு இருப்பான். ரூம்ல இருந்து வெளில வந்து பாக்குறான், என்ன சவுண்டு அப்படி. என்னதான் பண்ணிட்டு இருக்க மாமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கத்த. ஏண்டி என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குதா அப்படின்னு இன்னொரு பெயிண்டிங் கிட்ட போறான். என்னதான் பண்ற நீ அப்படின்னு வீ கிட்ட போக ஜமான் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கான். வீ குடிக்க மாட்டானே,
என்ன நீங்க குடிச்சிருக்கான். அது அவனுக்கே ஷாக்கா இருக்கு. வி குடிக்க மாட்டான். ஏன் அவன் குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜமான் பார்த்துட்டு இருக்க. வே பெயிண்டிங் தூக்கி போட்டான். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளாஸ்ல இருந்திருக்கும் போல. கீழே விழுந்து சில்லு சில்லா ஓடிது. ஜமான் மேல இருந்து கீழே வரான் வேக வேகமா. அவனுக்கு புரியுது இது நார்மலா இதெல்லாம் பண்ணல அப்படி. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற? அத்தனை வாட்டி சொல்றேன்ல, கேட்க போதுன்னு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. பைத்தியமா நீ அப்படிங்கிற மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்க. வே சைலண்டா உங்களை பார்த்துட்டே இருக்கான். இது உனக்கு பிடிக்கலையாதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இந்த நேரத்துல அங்கிள் வயன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே வர ட்ரை பண்றாரு. ஒண்ணும் இல்ல இது கை தவறி விழுந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. இந்த டைம் ஜமான் வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குதோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அழுதுட்டே ஜமானை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜமான் தோங்கலையா நீ? ஏங்க நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜமான் வீ கிட்ட வரான். ஆமா 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 இங்க வா, நல்லா இருக்கு குடிச்சான். நிறைய டைம் நீ சொல்லல நல்லா இருக்கு. ஓ பாதி ஃபீலிங்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜமானை பார்த்துட்டு இருக்க. ஜமான் வயன் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டே உங்களை பார்த்துட்டே உங்ககிட்ட நடந்து வரா. நீங்க அமைதியா இருக்கீங்க. ஜமான்கிட்ட எதுவுமே பேசல. வே ஜமான் அவளுக்கு என்ன பிடிக்கலடா ஜமான், பிடிக்கல, என்ன வெறுக்கிறா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இன்னொரு பெயிண்டிங் கிட்ட போக. இதுக்கப்புறம் ஏதாவது நீங்க உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா இருக்க மாட்டேன். அழுதுட்டே வீய பார்க்க ஜமான் வீய கண்ட்ரோல் பண்றான். அழுதவே நான் வீய மேல கூட்டு வரேன், இப்போ நீங்க வீய பாக்குறீங்க. ஏ பொண்டாட்டி அப்படின்னு உங்க கையை பிடிக்க வரான். தட்டி விட்டுட்டு நீங்க மேல போறீங்க. ஜமான் சும்மா வாயண்டா, என்னடா அது புது பழக்கம் பிடிக்கிறதெல்லாம். நீ அந்த அம்பி நீ குறிக்கிற ஓ அண்ணாதான் நானு. செம்ம கோவதுவி ஒழுங்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கட்டுக்குள்ள ஜமான் தேங்க பிடிச்சிட்டு இழுத்துட்டே வரான். நெக்ஸ்ட் ரூம்ல நீங்க சைலண்டா பெட் கிட்ட நின்றுட்டு இருக்க. ஜமான் வீ எழுதிட்டு வந்து பெட் கிட்ட உட்கார வச்சுட்டு டோரு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோ, இன்னும் வெளியே விடாதா, இப்போ எதுவும் கேட்காதா, வந்து பேசிக்கலாம். நீங்களும் தலையாட்டுங்க. வி பெட்ல இருந்து எழுத்துக்க ஜமான் அவனை புஷ் பண்ணி வி காலையில பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படுக்க வைக்க. ஒரு கார்னர்ல பன்னி பையன் படுத்திருக்கான். ஜமான் குழந்தை பார்த்துட்டு பன்னி இங்கேயா இருக்கான், ஃபீவரா இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போனா. சரி சரி ஏன் தூங்கிட்டோம், நீ டோரு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோவே அப்படின்னு அவன் கிளம்புறான். நீ திரும்பி வீய பாக்குறீங்க. எந்த உட்காரான், வாழ்க்கை நீட்டு போறான். ஜமான் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, ரொம்ப குடிச்சிருக்கான் போல. சரி மாமா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். வீ பின்னாடியே போறீங்க. ஜமான் ரூம்ல இருந்து வெளியே போக மாமா ஒரு நிமிஷம். ஜமான் திரும்பி பாக்குறான். ஒரு ஹெல்ப் சொல்லு. டேங்க நான் பாத்துக்குவா? இல்லை நான் பார்த்துப்பேன். வன்னிக்கு லைட்டாக ஃபீவராக இருக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியுமா? நானா அப்படின்னு பல்ல கடிக்கிறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூப்பிடாத, முதல்ல நீ மாமாவை பார்த்துக்கோ, நான் கூப்பிட்டு போகிறேன். அம்மா வரும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ மாமாவை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு ஸ்வெட்டரில் எடுத்து போட்டுகிட்டே இருக்கீங்க. நீ போகிறேன்னா நீ மட்டும் தனியாக போறியா? ஆமாம், அம்மா வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நிலைமையில வருது. என் அப்பனுக்கு கால் பண்ணுறது, நீங்கள் கால் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போகிறீங்க. ஜேகேக்கு ஃபுல் ரிங் போகுது. சார் எடுக்கவே இல்லை. அப்போதுலேருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், மாமா எடுக்கவே இல்லை. நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஒரு ரூமு கூட கூட்டு போ. தலை எழுத்து நானே கூட்டு போகிறேன். நீங்கள் ஜமனை பார்க்க கூட்டு போகிறேன்டி. டைமில் குழந்தை எடுத்து நீ தனியாக போக வேண்டாம், பார்த்துக்கிறேன். சிவ அம்மாங்க. அவன் ரியாவை கேட்குறான். சாரி ரித்தியை கேட்குறான். ரித்திக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், அவளுக்கு பீரியட்ஸ், அதனால என்கிட்ட கொடுத்துட்டா. பாப்பாவை கேர் பண்ணிக்க முடியலன்னு. ரியாவுக்கு பீரியட்ஸா அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக பன்னியை பார்க்குறான். சரி கொடு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பன்னியை தூக்க. பன்னி தான் சீக்கி போலவே இருக்குமே, பார்த்தாலே கட்டுப்பா இருக்கு. ஜமான் மாதிரி பன்னி ட்ரெஸ்ஸை மட்டும் பிடிச்சி தூக்குறான். சின்ன பண்ற மாமா, என்ன குழந்தை எப்படி தூக்குறேன்? அவன் தான் தூங்கிட்டு இருக்கல, அதுக்கு கார்ல தூக்கிட்டு போய் போட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போடி மாமா. பன்னி மூஞ்ச பாக்குறான். என்னாச்சு? இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல.
இங்க பாரு, உனக்கு மாமாக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இருக்கட்டும், அவன் குழந்தை ஒழுங்க புடி. ஒரு விதத்துல நீயும் எனக்கு அப்பா தானே. இப்ப ஒழுங்க புடி. ஆல்ரெடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. பல்ல கடிச்சிட்டே தூக்கி ஷோல்டர்ல போட்டுக்கிட்டான். சரி, கூட்டு போய் தொலைறேன். பல்ல கடிச்சிட்டே சொல்றான். இங்க பாரு, அவனுக்கு எப்பவுமே அவனை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போவோம், அங்க போனதான் அவனுக்கு செட் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லிட்டு அங்க கூட்டு போ. அமைதியா நின்றுருக்கான். போலாமா? வேற ஏதாவது துறைக்கு இருக்கா? நான் கூட்டு போகணுமா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா சாருக்கு செட் ஆகாதா? ஆமாம்மா, குக்கி உடம்ப பத்தி அந்த இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கூட்டணும் தெரியும். அவர் தான் நல்லா பாப்பாரு. சரி, வேற ஏதாவது இருக்கா? ஏன் கோபப்படுறேன்? தெரிஞ்சுக்கணும்ல, அதனால கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு, கூட்டு போ. அவன் தூக்கிட்டு வெளில வரான். நீங்க ஒரு நிமிஷம், இன்னும் என்ன வயன்? நீ காருக்கு போ, என் தங்கச்சி அனுப்பி விடுறா. கேர்ள்ஸ் யாராவது இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். நீ கிளம்பிடாத, கார் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு நான் என் தங்கச்சி அனுப்பி விடுறேன். அவனை பொறுத்த வரைக்கும் பன்னியோட அம்மா ரியாக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். ஸோ வெளியே வரமாட்டானா சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறது ரித்தி தானே. சரி போலாம், போறேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஜெய்கே ஜமன் பன்னியை தூக்கிக்கிட்டு காருக்கு போறான். தலை எழுத்த அப்படிங்கிற மாதிரி பன்னி தூக்கி அவ மூஞ்ச பார்த்துட்டு நான் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல தள்ளணும். தலையில எழுதிருக்கும். பத்தியா, உன்னை வெறுக்கிறேன், அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறேன். உன்னையும் உன் அப்பனையும், உன் அப்பனால லைஃபே போயிடுச்சு. ஆனா நான் உன்னை காப்பாத்தா வந்திருக்கான். என் தலையில எப்படி எழுதிருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பன்னிய பாத்துட்டே இருக்கான். வயன்கிட்ட வரைக்கும் பன்னிய அழகா பேம்பர் பண்ற மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். ஷோல்டர் போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வர ட்ரெஸ்ஸ மட்டும் புடிச்சிட்டு தூக்கிட்டு வரான். ஸ்வெட்டரு, அந்த ஸ்வெட்டரை புடிச்சு தூக்கிட்டு வர ஒரு மாதிரி கேரி பேக் மாதிரி ஹேண்டில் பண்றான். அவனுக்கு கடுப்புகளுக்கு கார் கிட்ட தூக்கிட்டு வந்துட்டான். டோர் ஓபன் பண்ணி தூக்கி அப்படியே உள்ள போட்டுடுறேன் இரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி கண்ணு திறந்து பாக்குறான். என்னடா பாக்குற? புள்ளிய பாத்தியா? உன் அப்பன மாதிரி உன் கண்ணை பார்த்தாலே பிடிக்கல, அப்படின்னு நோண்டி விட்டுறேன் இரு அப்படின்னு அவன் 2 ஃபிங்கரை பன்னி கண்ணு விட்டு ஆட்டுற மாதிரி பண்ண. பன்னிக்கு இது பிடிச்சிருக்கு. லைட்டா சிரிக்கிறான். உன்னோட பன்னி டீத்துல சிரிக்கிறியா நக்கலா இருக்கான பார்த்தா? உனக்கு தான் என்ன பார்த்தா கேவலமா தெரியும், உனக்கும் இப்படிதான் தெரியுதா அப்படின்னு கட்டுப்பா பேச. பன்னி கியூட்டா சிரிக்குத. சிரிக்காத, டென்ஷன்ல இருக்கான். சிரிக்காதன்னா பன்னி பையன் சிரிக்கிறான். சிரிக்காதடா சிரிக்கிறான். அதானே அப்போ புத்தி அப்படியே தானே உனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டோர் ஓபன் பண்ணி பன்னி தூக்கி சீட்ல போட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்க. பன்னி லைட்டா சிரிச்சுட்டு ஜம்மன் சீட் பெல்ட் போட்டு இருக்கான். அவன் மூடி புடிச்சுக்கிறான். ஜம்மன் பன்னிய பார்க்க ஜம்மனை அப்பா சொல்லுது. டேய், இப்ப நீ என்ன கூப்பிட்ட அகைன் சொல்லுது. ஒரு வகையில பார்த்தா நீயும் அவனுக்கு அப்பா தானே. வயன் சொல்லுது உன் காதுக்குள்ள கேட்க. பழைய எழுதுறா, என்ன ஒரு கேவலமான உறவு. சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு அவ எழுதுக்கிறா. பன்னி கியூட்டா சிரிக்கிறா. கோவம் கூட போயிடுச்சு ஜம்மனுக்கு. குழந்தை தானே அப்படி வருது. ஸோ அவன் சீட்டுக்கு வரான். ரித்திக்காக வெயிட் பண்றான். பன்னி துருன்னு இருப்பான். இப்போ ஒரு மாதிரி சோர்வா உட்காந்துருக்கான். ஜம்மன் பன்னி ஃபோர்ஹெட்ல கை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம், லைட்டா ஃபீவர் மாதிரி தான் தெரியுது, போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பன்னி கிட்ட பேசுறான். அப்பா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ என்ன மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி பன்னியை பார்த்துட்டு இருக்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளில வருது ரியா. சிவா எங்க வரா அப்படிங்கறது மாதிரி ரியாவை பார்த்துட்டு இருக்க. வயன் வெளில வரா. வயனையும் பாக்குறா. ரியாங்க பாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வழியே இல்லாம உன்னை நான் அனுப்பி விடுறேன். அங்க போயிட்டு சண்டை போடக்கூடாது, புரியுதா? இதான் நச்சுக்கா, நான் அவர் கூட போக முடியும். அவரை பத்தி உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ரியா போயிட்டு மாதிரி உணராத. ரியா பாரு, மாமா எந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் கிட்ட நான் காட்டினேன்னா இதை விட்டுட்டு என்னால வெளில வர முடியாது. ஜெயிக்க மாமாக்கும் கால் பண்ணி பார்த்தேன், போதும் எடுக்கல. ரித்திக்கு பீரியஸ் ஆயிடுச்சு, வெளில வர மாட்டான். இப்ப இருக்கிறது நீங்க 2 பேரும் மட்டும் போய்தான் ஆகணும். ஜம்மன் மாமாவே ஜெயிக்க மாமா இருக்க கோபத்தெல்லாம் மறுத்து கூட்டு போகுது இல்ல. இன்னைக்கு என்ன உனக்கு புரியாதுக்கா நான் என்ன சொல்ல வரேன். எனக்கு புரியாமலே இருக்கட்டும் ரியா. மாமா கிட்ட எதுவும் பேசாத, ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி போயன் அனுப்பி விடுறா. வேற வழியே இல்லாம ரியா அங்கிருந்து நடந்து வர. ஜம்மன் ரியாவை பாக்குறான். இவளுக்கு தான் பீரியட் சொன்னா நம்மள பார்த்தாலே வரமாட்டான், எப்படி வரா
அப்படி ஜெமன் நினைச்சிட்டு இருக்க ரியா கார் கிட்ட வரா. பேக் டோர் ஓபன் பண்றா. வயன் மாமா பத்திரமா போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க முதல்ல. ரித்தி வரலையா? அக்கா இவர் எதுக்கு ரித்தியை கேட்டுட்டு இருக்காரு? ஏன் வாய் மூடி. ஜெமன் பல்ல கடிச்சிட்டு சைலண்டா இருக்கான். எனக்கு என்ன சொல்ற? மார்னிங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். அம்மா வரங்கன்னு. உன்னை நான் ஏதோ ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொன்னா இது டைம். ஜெமன் வேணுங்க பாரு, நான் மட்டும் தனியா கூட்டு போறேன். இது வேணாம், இறங்க சொல்லு. இதுவா? இதை பத்தி எப்படி தெரியுது? நல்லா ஆட்டா மோடா அப்படின்னு ஜெமன்ட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? எப்ப பாரு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே லைட்டா பெண்ட் பண்ணி கார் போய் ரெண்டு பேரும் பன்னி மூஞ்ச பாருங்க. அவர் ரொம்ப சோர்வா இருக்கான். சண்டை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வர வரைக்கும் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு டொம்முன்னு டோரை க்ளோஸ் பண்றீங்க. ரெண்டு பேரும் சைலண்டா இருக்காங்க. மேல இருந்து பால்கனில இருந்து எட்டி பார்த்து போதாடி நீ அங்க இருக்கியா? இரு நான் வரேன் இரு அப்படின்னு பால்கனில இருந்து ஜம்ப் பண்ற மாதிரி பாக்குறா. வயனத்தை பார்த்த உடனே பயந்துட்டு கிளம்புக்கான, அதுக்கப்புறம் அவரை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் குடுக்குறன்னு வீட்டுக்குள்ள போயிடுறா. வழியே இல்ல. கார் எடுத்துட்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு அப்படியே போதும். மார்னிங் ரித்தி ஸ்டொமக் பெயின்ல இருக்கா. நேற்று சிக்கி கத்தி இருப்பான் பயங்கரமா. அதுல கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதுல கொஞ்சம் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி டல்லா இருக்கா. வலிக்கு ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சுல்ல. எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போச்சா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வயன் ரூமுக்கு போனா. வயன் ரூம்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் வருது. வெளில நின்றுட்டு இருக்கா. உள்ள போலாமா வேணாமா அப்படி. அக்கா நம் மாமா கிட்ட சண்டை போடுதான் என்ன? அக்கா இந்த மாதிரி பேசாதே. இப்போ என்ன பண்ணலாம்? மணியை கூட்டு போலாமா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி டோர் கிட்டே நின்றுட்டு இருக்கா. சண்டை போட்ட பண்ணி பயப்படுவான்ல. ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க. பண்ணி பயந்துட்டு இருப்பான். ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அவனுக்கு. அப்படி இதுன்னு அக்கா அக்கா டோரை ஓபன் பண்ண அப்படின்னு டோரை நாக் பண்ண. பையன் வந்து டோரை ஓபன் பண்றா. பண்ணி உனக்கு இப்போ எப்படி இருக்கு ரியா? நான் ஓகே தான்க்கா. பண்ணி ஓகே இல்லை? இது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனல. சாரி ரிதே, ஒரு ப்ராப்ளம். கூட்டு போலியா? இல்ல கூட்டு போயாச்சு. பண்ணி கூட நேத்துல இருந்து நான் பார்க்கவே இல்லை. என்கிட்ட இல்ல, ரியா கிட்ட இருக்கு. அக்காவா? அக்கா ரூம்ல இல்லையே. ஜெமன் மாமா ரூம்ல. மாமா ரூம்ல இருக்கா? சரி ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ரித்தி ஒயன் ரூம்ல இருந்து வெளில வந்து ஜெமன் ரூமுக்கு போறா. ரூம் டோர் ஓப்பன்ல இருக்க. அவளை போலாமா தெரியலையே. அக்கா மாமா ரெண்டு பேரும் உள்ள இருப்பாங்களா அப்படி நிறைய திங்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும்போது போயிட்டோம்னா இதுங்க என்ன லவ் பண்ணிட்டா சுத்தது க்ளோஸா இருக்கிறதுக்கு. உள்ள போக பண்ணி ஜெமன் மேல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். என்னடா அது அதிசயம்? மாமா நம்ம பையனெல்லாம் தூக்குமா? பண்ணி கிட்ட வந்து அவன் ஃபோர்ஹெட்ல ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு பரவாயில்ல இது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருதுன்னு இல்லை. ஓகே புள்ள பன்னியை பாக்குறீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஜிம்மனை பார்த்துட்டு பன்னியோட அப்பாவை பிடிக்காது, பட் பன்னியை பிடிக்குமா? ஜிம்மனை பாக்குறீங்க ஜிம்மன் கூட தூங்கிட்டு இருக்கான். சரி நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஓகே தூங்குட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணல. ரூம் ஃபுல்லா ரியாவை தேடுறீங்க, ரியாவே இல்லை. சரி சொல்லிட்டு கீழே உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. ஜேகே உங்களுக்கு கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கான். நீங்க அந்த போன் எடுத்து வச்சுக்கிட்டு அட்டம் பண்ணலாமா வேணாமான்னு கூட தெரியல. சைலண்டா அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்க. கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கு. அட்டம் பண்ணி ஹலோ ரிதி நான் வெளில இருக்கேன் வெளில வா. ரிதி சைலண்டா இருக்கா. இன்னும் மாமாவா இது பொறுமையா பேசுறது இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கேன். எடுக்கலன்னா பயங்கரமா கத்தும். இன்னது சைலண்டா பொறுமையா பேசுது. ரிதி காதுல விழுதா இல்லையா? லைன்ல இருக்கியா? வெளில நின்னுட்டு இருக்கேன் வா. நேர்ல வந்து திட்டுமா? ரித்தி வர மாமா. போனு கட் பண்றீங்க? ஆமா வெளில போனா திட்டும் போல. இது உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பான். இது ஞாபகம் வருது. நம்ம பேரு மாத்தி சொன்னதுனால அது லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சான். என்ன சொல்றது? எதை வச்சு திட்டுறது சாக்கு போடுறதுன்னு கூட தெரியலையே. ஏதாவது வச்சு சண்டை போட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒலிம்பிட்டே வெளில வர. ஜிகே நீங்க வந்த உடனே உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டா அமைதியாயிட்டீங்க. அத்தனை வாட்டி கால் பண்ணண்டி எதுக்கு எடுக்கல? இல்ல நான் ஜிம்மன் மாமா ரூமுக்கு போயிருந்தேன். ஜிம்மன் ரூமுக்கா? எதுக்கு போன? இல்ல பன்னியை கூட்டு வர்றதுக்கு. பன்னி நேற்று பன்னிக்கு உடம்பு சரியில்லை ரியா சொன்னா. மாமா தான் கூட்டு போச்சு பன்னிய.
ஜேகே சைலண்டாக இருக்கான். உனக்கு ஏதோ ஸ்டொமக் பெயின்லாம் சொல்லிட்டு இருந்த. எனக்கு ஓகே. அவன் தலையாட்டான். பனிக்கு ஓகே இல்லை? நீங்கள் 2 பேரும் இங்கே வெளில பேசிட்டு இருக்கீங்க.